போக்குவரத்து துறை தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது சபாநாயகரை முற்றுகையிட்ட திமுகவினர் வெளியேற்றப்பட்டதோடு இருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். போக்குவரத்து துறை தொடர்பாக பத்திரிகை ஒன்றில் வெளியான செய்தி குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் சட்டசபையில் திங்களன்று விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. எம்எல்ஏக்கள் ஸ்டாலின், சவுந்தரராஜன், கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் பேசினர். இறுதியில் பதிலுரை அளித்த போக்குவரத்து துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது பேச்சின் போது ஸ்டாலினை விமர்சித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்எல்ஏக்கள் இருக்கையிலிருந்து எழுந்து நின்று கோஷமிட்டதோடு சபாநாயகரை முற்றுகையிட்டனர். நீங்கள் இருக்கையை முற்றுகையிட்ட காரணத்தினாலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உறுப்பினர்களை அவையிலிருந்து வெளியேற்றும்படி காவலர்களுக்கு உத்தரவிடுகிறேன். தொடர்ந்து கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதால் பலமுறை எச்சரிக்கை விடுத்த சபாநாயகர் தனபால் இறுதியில் திமுகவினரை வெளியேற்ற உத்தரவிட்டார். இதையடுத்து சபை முன்னவரான நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் திமுக எம்எல்ஏக்கள் அன்பழகன், சிவசங்கரன் ஆகிய இருவரையும் 2 நாட்களுக்கு இடைநீக்கம் செய்யும் தீர்மானத்தை முன்மொழிந்தார். திரு சிவசங்கரன், திரு அன்பழகன் இன்றும் நாளையும் அவை நடவடிக்கைகளுக்கு தற்காலிகமாக கலந்து கொள்ளாமல் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்படுகிறார்கள். குரல் ஓட்டெடுப்பின் மூலம் இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து அன்பழகன், சிவசங்கரன் ஆகிய இருவரையும் திங்கள், செவ்வாய் என 2 நாட்களுக்கு இடைநீக்கம் செய்து சபாநாயகர் தனபால் உத்தரவிட்டார். என்னுடைய தகுதியை பற்றி அமைச்சர் அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். எனவே அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிட வேண்டும் என்று எங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் அத்தனை பேரும் எழுந்து குரல் எழுப்பினார்கள். எனவே அதை ஏற்றுக்கொள்ளாத சபாநாயகர் அவரை தொடர்ந்து பேச வைத்தார். எனவே தொடர்ந்து நாங்கள் அதை எடுத்தே தீர வேண்டும் என்று முழங்கினோம். அதற்கு பிறகு எங்களை அவையிலிருந்து வெளியேற்றிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் வெளியிலே வந்திருக்கிறோம். இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் நான் மட்டும் பேசவில்லை. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பேசியிருக்கிறார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பேசியிருக்கிறார், புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி பேசியிருக்கிறார். ஆகவே இது அவர்களுக்கும் பொருந்துமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. தகுதி இருக்கிறதா என்று கேட்பது கடைந்தெடுத்த மிக மோசமான தெருவிலே போகிறவன் பேசுகிற பேச்சு. சட்டமன்றத்தில் பேசியதற்காக ஒரு அமைச்சர் பேசுகிறார், வெட்கப்படுகிறோம். திமுகவினரின் வெளியேற்றத்திற்கு பிறகு போக்குவரத்து துறையில் பயணச்சீட்டு வழங்குவதற்காக கையடக்க மின்னணு கருவி வாங்கியது தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்தார். இறுதியில் தவறான செய்தி வெளியிட்ட நாளிதழ் மீது வழக்கு தொடரப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.